வீடு வந்து இனி வரும் காலகட்டங்கள்ல ஊர்ல ஏதாச்சும் இடம் இருந்துச்சுன்னா அங்க கட்டுறது பெஸ்ட்டா, இல்ல சென்னை போன்ற இடங்கள்ல வந்து வாங்கிக்கிறது இஎம்ஐல வந்து வாங்குறது பெஸ்ட்டா இனி வரும் காலகட்டத்தில்? ஹவுசிங் லோன் இஎம்ஐ என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய சம்பளத்தில் நீங்கள் பாதி பணம் தான் வந்து ஹவுசிங் லோன் இஎம்ஐ கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50,000 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா 25,000 ரூபாய் தான் நீங்கள் வந்து யூ கேன் ஸ்பெண்ட் டுவர்ட்ஸ் யுவர் இஎம்ஐ. இப்போ 60,000 70,000 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவங்களுடைய நிலைமை வேறு, 20,000 25,000 சம்பாதிக்கிறவங்க நிலைமை வேறு. நம்ம வருமானத்தை பெருக்கி கொண்டு அதற்கப்புறம் நம்ம அந்த பஸ்ஸில் 5 வருடங்கள் 10 வருடங்கள் ஏறலாம். ஆரம்பத்தில் போய் நமக்கு வருமானமே குறைவாக இருக்கிற போது மற்றவர்களும் வாங்குறாங்கன்னு வாங்கி நம்ம எல்லாவற்றையும் சிக்கலாக்கி கொள்ளணும். கடன் என்பது இதற்குமே வாங்காமல் வாழ்வது என்பது தான் ஆரம்பத்தில் சரியாகும். அப்படி ஒரு பழக்கத்துக்குள்ளார வந்துட்டா அதற்கப்புறம் எப்போ வேணாலும் வாங்கலாம். சார், எல்லாருக்குமே ஆசை சார் சொல்றது மாதிரி கடனே வாங்காம வாழணுங்கிறது தான். நிறைய தடவை என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்களுடைய சம்பளம் எவ்வளவு இருந்தாலும் 20,000 இருக்கட்டும் 15,000 இருக்கட்டும், அதில் ஒரு 10% வந்து நம்மளோடது இல்லைன்னு முதல்ல எடுத்து வைக்கணும். அதாவது உங்களுடைய முதல் செலவு வந்து சேமிப்பாக இருக்க வேண்டும். இந்த கடன் வந்து நமக்கு அது நிஜமாவே தேவையா? 1,500 ரூபாயை வந்து நீங்கள் அதை கொண்டு போய் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ எதுலையோ போட்டிருந்தீங்கன்னா ஏற்கனவே உங்கள்கிட்ட பணமே இல்லை. அப்படிங்கும்போது அந்த மணியுடைய growth ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரையும் அந்த மணியை வந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இதில் போடுறது வந்து நல்லது. இல்லை, 1,000 ரூபாய் 1,500 எடுத்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடணுமா, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. 1,000 ரூபாய் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாலே 33 வருஷத்தில் இந்த ரேட் ஆஃப் 15% நமக்கு வந்து 1 கோடி ரூபாய் கிடைக்கும். 33 வருஷமா அதுக்கப்புறம் தான் நம்ம கைக்கு பணம் கிடைக்குமா, நம்ம இருப்போமோ இல்லையோ, யார் சாப்பிட்றது யார் சம்பாதிச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருக்குது. இப்போ ஒருத்தர் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, 80,000 சம்பாதிக்கிறாரு, அவர் ஒரு 5,000 ரூபாய் எஸ்ஐபி போடலாம். அவருக்கு அது தகும். அவரால் அந்த 5,000 அவர் திருப்பி எடுக்க வேண்டிய தேவையே வராது. அவர் நீண்ட காலத்தை வச்சு வைக்கலாம். 15-20,000 சம்பளம் இருக்கவங்களுக்கு அடிக்கடி கைமாத்து வாங்குற மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்குங்கிற போது அதை ஒரு நீண்ட கால சேமிப்பில் கொண்டு போய் அவங்க போடக்கூடாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இங்கே வந்து இந்த திருவிழா தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும், இது ஃபஸ்ட் டைம் வரப்போகிறது இல்லை. ஏற்கனவே இவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கு. அப்படின்னு இருக்கும்போது எந்த ஒரு விஷயம் தொன்று தொட்டு வருதோ அதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய செலவை விட தீபாவளி அன்னைக்கு நிறைய செலவு. பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ் பொங்கலுக்கு வந்து கம்மியாக இருக்கும். பட் தீபாவளிக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு, பட்டாசு, இன்னும் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் இது இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம முன்னாடியே வந்து பிளான் பண்ணி ஆகணும். பிளான் பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா செலவாகும். இப்போ மந்த்லி வந்து உங்களுக்கு ஒரு 30,000 ருபீஸ் பர் மந்த் ஆச்சு அப்படின்னதுன்னா, இந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து இன்னொரு டபுளோ ட்ரிபிளோ ஒரு 60,000 இல்லை 90,000 ரூபா வரையும் டிபெண்டிங் ஆன் த ஃபேமிலி சைஸ் வந்து வரும். அதுக்கு வந்து ஒன்று வந்து என்னென்னா, இதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை வந்து முன்னாடியே ஒதுக்கி வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னதாக இருந்ததுன்னா வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து இயர்லி இதுக்குன்னு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இது மாதிரி பிளான் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை வந்து மீட் அவுட் பண்ண முடியும். அதர்வைஸ் வந்து என்னாகுன்னா, அந்த சமயத்தில் போய் நீங்கள் இன்றைக்கி எல்லாமே இஎம்ஐயில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கினீங்க அப்படின்னா, நார்மலாக இஎம்ஐயில் வாங்கும்போது பின்னாடி தான் பணம் கட்டணும்னு சொல்லிட்டு நார்மலாக வாங்குற பட்ஜெட்டை விட கூடவே வாங்குவீங்க. அது இன்னும் திருப்பி கடனில் மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய. இல்லைங்க, முன்னாடி வந்து என்னென்னா, நம்மள்கிட்ட வந்து பணம் நம்ம கையில் இருந்தது. அந்த பணத்தை தான் நம்ம எடுத்து கொடுத்துட்ருந்தோம். அப்போ என்கிட்ட இவ்வளோ தான் மணி இருக்குது, இதை தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோலில் இருந்தது. இன்றைக்கி அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட பணம் இல்லையா, இன்றைக்கி வந்து பை நவ் பே லேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்யூச்சரை பற்றி அப்புறம் கவலைப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டத்தில் வந்து சொல்கிறாங்க. ஈஸி கிரெடிட் வந்து நமக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது சரி இன்றைக்கி என்ஜாய் பண்ணிடலாம், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைய இருக்கிறதுனால தான் இதுக்கு இந்த மாதிரியானது நடந்துட்டு. டிஜிட்டல் வந்த பிறகு செலவு அதிகரிக்குதுங்கிறது நம்ம அறியாமலே இது மாதிரி வந்து ஃபோன்பே ஜிபேவாக இருக்கட்டும், இது மாதிரி வரவுக்கு மேலே செலவு போகுது. அதுக்கு வந்து ஜிபேவும் ஒரு காரணம், டிஜிட்டலும் ஒரு காரணம் அப்படிங்கிறது. அதாவது நம்ம கையில் இருக்கிறத நம்ம செலவழிக்கலாம். கடன் வாங்கினா கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போது ஒரு நெகோஷியேட் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம மைண்டில் ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுவோம். அதனால கடன் மேலே ஒரு டிட்டரண்ட் இருந்தது. இப்போது கடன் வந்து ரொம்ப சுலபமாயிட்ட காரணத்தினால நமக்கு அந்த ஒரு வருத்தம் தெரியல, அந்த சிரமம் தெரியல. இப்போ யாரையும் போய் கேட்டால் ஒரு அவமானம், அவன் இல்லைன்ட்டான்னா அசிங்கம். ஒரு ஆள் விட்டால் 2வது ஆளை கேட்கணும். அப்படிலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். பழைய நிறுவனங்களில் வேலை செய்கிற போது ஒரு தீபாவளி வந்துருச்சுன்னா கொஞ்சம் சாதாரண நிலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா திட்டமிட்டு செய்கிற ஒரு ஊழியர்கிட்ட போயிட்டு ஒரு 2,000 கொடு 3,000 கொடுன்னு கேட்பாங்க. நீ ஏற்கனவே வாங்கினதை கொடுக்கலைங்கிற பேச்செல்லாம் வரும். அப்படிலாம் இப்போ கிடையாது. இப்போ வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு கிரெடிட் லிமிட் இருக்குது, அந்த லிமிட் வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த குடும்ப தலைவருக்கு மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். எதுவுமே லிமிட் இல்லை. இப்போ சில பிள்ளைங்களை கேட்டால் சொல்லுவாங்க, பணம் இல்லைன்னா ஏடிஎம்மில் எடுத்துக்கப்பான்னு. ஏடிஎம்ங்கிறது ஏதோ பணம் கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி அந்த குழந்தைகள் மைண்டில் இருக்கிறது மாதிரி
கிரெடிட் கார்டுன்னா தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி, அது பின்னாடி பார்த்துக்கலாங்கிற ஒரு மனநிலையை அது உண்டாக்கியிருக்கு. இதுபோல் தீபாவளி போல ஃபெஸ்டிவல் டைமில் வந்து எத்தனை கோடி அளவுக்கு வந்து ஒரு வியாபாரிகள் மத்தியில் வந்து பணம் புழக்கம் அப்படிங்கிறது நம்ம தமிழக அளவில் வந்து இருக்குது சார். தமிழ் லெவலில் எவ்வளோ இருக்கும் எப்படி நம்ம திடீர்னு இந்திய ஆஃப் level- தெரியாது இல்லையா? சரியா இருக்கும், பல 1000 கோடிகள் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்கிட்ட இல்லை. சார் இப்போ நம்ம முக்கியமாக இன்றைக்கி பேச இருக்கிற டாபிக் வந்து இந்த ஹவுசிங் லோன், ஹவுஸ் சம்மந்தப்பட்டது. இன்றைக்கி நிறைய பேருக்கு வீடு அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு கனவாகவே இருந்துகிட்டு இருக்கு. அந்த வீடு வந்து இனி வரும் காலகட்டங்களில் ஊரில் ஏதாச்சும் இடம் இருந்துச்சுன்னா அங்கே கட்டுறது பெஸ்ட்டாக, இல்லை சென்னை போன்ற இடங்களில் வந்து வாங்கிக்கிறது இஎம்ஐயில் வந்து வாங்குறது பெஸ்ட்டாக இனி வரும் காலங்களில் சார்? சார் எப்போதுமே என்னென்னா, அதாவது லைஃப்பில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து தேவை, இன்னொன்று வந்து விருப்பம். புரியுதுங்களா? என்னை பொறுத்தவரை என்னென்னா, வீடுங்கிறது வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம். அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து லைஃப்பில் ஒரு தடவை வாங்குறதே ரொம்ப கஷ்டம். ஐம் டாக்கிங் அபவுட் த மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். சில பேர்னால வாங்க முடியும், பட் மெஜாரிட்டி வந்து ஒரு வீடே வாங்குறது கஷ்டம். அப்போ நீங்கள் வாங்குறது ஒரே ஒரு வீடு அப்படின்னு இருந்ததுன்னா, அந்த வீட்டில் நீங்கள் வசிக்கிறதுக்கான சான்சஸ் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சீப்பாக இருக்குன்னு ஊரில் வாங்கினீங்கன்னா, நீங்கள் வந்து அங்கே ஊரில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா பழப்பு தேடி சென்னைக்கோ பெங்களூருக்கோ இது மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் அங்கே போயிட்டு அங்கே ஊரில் ஒரு வீட்டை வாங்குறேன் அப்படின்னதுனா என்னத்துக்காக? நான் வந்து அந்த ஊரில் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இன்றைக்கி நானும் ஒரு வீட்டை வாங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு உங்களோட ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இருக்குமே வழிய அங்கே வந்து தேவையில்லை. அதனால் என்னுடைய சஜஷன் என்னென்னா, நீங்கள் முதல்ல வேலைக்கு சேர்ந்தது கொண்டு முதல்ல வாடகை வீட்டில் இருங்க. நீங்கள் வந்து இல்லை வாடகை வீட்டை தவிர எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி இருக்குனதுன்னா அதை நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி மாதிரி போட்டுகிட்டே வாங்க. ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் இந்த இடத்துல தான் வசிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய தெரியும். சென்னையா, பெங்களூரா, அல்லது சென்னையிலன்னா இந்த பர்டிகுலர் ஏரியா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுடைய சேலரியும் நல்ல ஓரளவுக்கு லெவல் உயர்ந்திருக்கும். அந்த சமயத்தில் அது 2 பெட்ரூமா 3 பெட்ரூமா உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அப்போ வாங்கிட்டீங்கன்னா அது பெட்டர். இன்றைக்கே வாங்கினோன்னா இன்றைக்கி சேலரி ரொம்ப கம்மி, அப்போ வந்து சின்னதாக தான் வாங்க முடியும். அப்புறம் ஃப்யூச்சரில் நமக்கு பெருசாக தேவைப்படும் போது என்ன ஆகுன்னா இதை விற்கவும் முடியாது, இன்னொன்று வாங்குறதுக்கும் நமக்கு பணம் இருக்காது. எந்த மாத சம்பளம் வந்து ஒரு 40,000 50,000 மாதிரி இந்த மாத சம்பளம் வாங்குறவங்க வீடு வாங்கிக்கிறத பற்றி யோசிச்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி 30,000 வாங்குறவங்க வீடு பார்த்து இஎம்ஐ தனியாக போயிட்டு இருக்கும், ரொம்ப சிரமப்படுவாங்க. எந்த சம்பளம் வாங்குறப்போ வந்து கரெக்டாக இருக்கும் சார் இந்த வீடை பற்றி யோசிக்கிறதுங்கிறது? இல்லைங்க, வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஹவுசிங் லோன் இஎம்ஐ என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய சம்பளத்தில் நீங்கள் பாதி பணம் தான் வந்து ஹவுசிங் லோன் இஎம்ஐ கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50,000 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 25,000 ரூபா தான் நீங்கள் வந்து யூ கேன் ஸ்பெண்ட் டுவர்ட்ஸ் யுவர் இஎம்ஐ. நீங்கள் சொல்லலாம் எனக்கு வேறு இன்கம்லாம் இருக்குது, நான் வந்து எல்லாத்தையுமே கொடுக்குறேன் நீங்கள் சொன்னால் கூட அவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்குறது வந்து 50% ஆஃப் யுவர் சேலரி தான் கொடுப்பாங்க. அப்போ 25,000 ரூபா இஎம்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் அதுக்கு வந்து நீங்கள் முன்பணம் வந்து ஒரு 20% மினிமம் கொடுக்கணும். அப்போ 35 லட்சம் ரூபா மேக்ஸிமம் அந்த வீடு தான் ஒருத்தர்னால வாங்க முடியும். புரியுதுங்களா? அது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சென்னையுடைய அவுட்ஸ்கட்ஸில் அங்கே தான் வந்து பாசிபிள். அப்போ 50,000 கூட ஒருத்தர் வீடு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா சிட்டி மாதிரி சென்னை மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல மினிமம் அவங்க 50,000 சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சார் இப்போ வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னா சில பேர் ஒரு 30 வருஷத்துக்கு வந்து தவணையை வந்து போட்டிருப்பாங்க, ஒரு லாங் டைமாக போட்டிருப்பாங்க. ஆனால் குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க கையில் வந்து பணம் வரும், அதை செலுத்துறது பெஸ்ட்டாக இல்லை லாங் டைமும் கட்டி முடிக்கிறது நமக்கு லாஸ்ட்டாக திரும்பி பார்க்கும்போது எது சார் பெனிஃபிட்டாக இருக்கும்? அது வந்து நபருக்கு நபர் வேறுபடும். உங்களுக்கு வந்து முதல் வருடங்களில் நீங்கள் கட்டுற இஎம்ஐ உங்களுடைய சம்பளத்தில் 50% இருந்தால் நீங்கள் 30வது வருஷம் கட்டுற போது நீங்கள் நல்ல வருமானம் தொடர்ந்து பெற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் சம்பளத்தில் வந்து 5% கூட இருக்காது, 2% கூட இருக்காது. அப்போ அது ஒரு தொகையே கிடையாது. இப்போது வருமான வரியில் ஓல்டு ரிஜீமில் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து தொடர்ந்து இருக்குமா என்று சொல்ல முடியாது. இப்போயே நியூ ரெஜீம் வந்துடுச்சு. ஓல்டு ரெஜீம்ங்கிறது இப்போது ஆப்ஷனாக இருக்கிறது, பின்னாடி மாறிடலாம். ஆனால் ஒரு வீடு கட்டுற போது அதற்கான கட்டுற கடனுக்கு அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிறைய வரி விலக்குகள் கிடைக்கிது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இருக்குது. அது தவிர நமக்கு வந்து ஆரம்ப காலத்தில் செலவு செய்கிறதுக்கு நிறைய விருப்பம் இருக்கிற பீரியடில் நம்ம ஒரு ஃபோர்ஸ்டு சேவிங்குள்ளே மாட்டிக்கிறோம் வீடுங்கிற போது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆரம்பத்திலேயே அந்த பணங்களை திருப்பி கட்டிட்டு அதற்கு பிறகு நம்ம ஃப்ரீயாக இருக்கிறது பெட்டர். பின்னாடியெல்லாம் அது ஒரு கடனே கிடையாது. கடன்கிறது ஒரு மைண்டில் எங்கோ ஒரு இடத்துல ஒரு இச்சிங்காக இருந்துகிட்டே இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணிடலாம். வேணும்னா திருப்பி மார்ட்கேஜ் பண்ணலாம்.
எத்தனை வயசு இப்படி ஒரு 25 வயசில் ஒரு பையன் வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னா உடனே அந்த ஒரு வீடு கட்டணும், அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு நம்ம லோன் போடுவோம் அப்படின்னு சொல்லி இது கரெக்டாக இருக்குமா? எத்தனை வயசு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும்? இந்த லாங் டேர்மை பற்றி அதாவது யோசிக்கிறது. நம்ம வந்து எல்லா மனிதர்களுடைய வருமானமும் ஒன்றும் இல்லை. இப்போ 60,000 70,000 1,00,000 சம்பாதிக்கிறவங்களுடைய நிலைமை வேற, 20,000 25,000 சம்பாதிக்கிறவங்களோட நிலைமை வேற. ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ன்னு இருக்குது. ஒரு மனிதனுக்கு என்ன தேவைகள் அப்படின்னா, அவனுக்கு வந்து முதல்ல சாப்பாடு, சௌரியம், பாதுகாப்பு, போக்குவரத்து, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைவு செய்த பிறகு அஃபோர்ட் பண்ணக்கூடியவங்க தான் வீடுக்குள்ளார போகணும். எல்லாரும் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று, ஒரு கார் வாங்க வேண்டும் என்று முடியாது. நம்ம விரலுக்கு தக்க வீக்கம் என்பது மாதிரி நாம் வந்து வாடகை வீட்டில் இருந்து கொண்டு மற்ற தேவைகளை நிறைவேற்றி கொண்டு நம்முடைய திறமையை வளர்த்து கொண்டு நாம் வருமானத்தை பெருக்கி கொண்டு அதற்கப்புறம் நம்ம அந்த பஸ்ஸில் ஏறலாம். 5 வருடங்கள் 10 வருடங்களுக்கு ஏறலாம். ஆரம்பத்தில் போய் நமக்கு வருமானமே குறைவாக இருக்கிற பொழுது மற்றவர்களும் வாங்குறாங்கன்னு வாங்கி நம்ம எல்லாவற்றையும் சிக்கலாக்கி கொள்ளக்கூடாது. இன்னைக்கு வேலைக்கு வந்து ஒரு வழி தான் இருக்குது, வேலைக்கே வந்து வழி இல்லாமல் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு லோன் கொடுக்கறதுக்கு போட்டி போட்டுட்டு நிறைய நிறுவனங்கள் முன் வராங்க. நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும் சார்? ஒரு லோன் எடுக்கணும் அப்படின்னா ஹவுசிங் லோன்னா என்னென்னலாம் கவனிக்க வேண்டியவை? ஹவுசிங் லோனுக்கு வந்து அவங்க கொடுக்கறது வந்து ஒரு செக்யூரிட்டிக்கு அகெயின்ஸ்டாக தான் கொடுக்குறாங்க. நம்ம வாங்குகிற இடத்த அடமானம் பேரில் தான் கொடுக்குறாங்க. அதிலே வந்து 85 அதிகபட்சம் 90% தான் கொடுப்பாங்க. அதனால அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கொடுக்குற பணத்துக்கு பாதுகாப்பு இருக்குது. ரெண்டாவது நம்மளால் கட்டக்கூடிய திறன் இருக்கான்னு பார்க்குறாங்க. அது ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால் நிச்சயமாக முடியும். ஆனால் ப்ரைவேட்டாக இருந்தால் அதில் ஒரு ஹேர் கட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வச்சு கொடுக்குறாங்க. ஸோ கடன் கிடைப்பதுனாலே அதை வாங்க வேண்டும் என்பதில்லை. கடனை வாங்காதனால நம்ம எதுவும் மிஸ் பண்ணலை. நமக்கு வந்து லாபகரமாக இருக்கும் ஒரு வாய்ப்பு, அது வீடோ அல்லது வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் நம்ம கட்டப்போகிற வட்டியை விட கூடுதலாக சம்பாதிக்கக்கூடிய திறன் அல்லது கூடுதலான பலனை தரக்கூடிய ஒன்றாக இருந்ததுன்னா நம்ம கடன் வாங்கலாம். கடன் என்பது இதற்குமே வாங்காமல் வாழ்வது என்பது தான் ஆரம்பத்தில் சரியாக இருக்கும். அப்படி ஒரு பழக்கத்துக்குள்ளார வந்துட்டால் அதற்கப்புறம் எப்போ வேணாலும் வாங்கலாம். ஆரம்பத்திலே வாங்கி தேவையில்லாத விஷயங்களுக்கு கடனை அதிகப்படுத்திட்டோம்னா தேவையான சமயங்களில் முடியாது. சார் எல்லாருக்குமே ஆசை சார் சொல்கிறது மாதிரி கடனே வாங்காமல் வாழணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு 15,000 20,000 சம்பளம் ஒரு இளைஞர் வந்து வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து கடன் வெளியில் வாங்காமல் வாழணும்னு தான் ஆசை. ஆனால் அதை வச்சு சென்னையில் போன்ற பெருநகரங்களில் ஒரு பட்ஜெட்டை போட்டு அந்த ஒரு மாதங்கிறத கடத்த என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது கடனே வாங்காமல் பண்ணுறது? இல்லைங்க, கடன் வாங்காமல் வாழணுன்னா முதல்ல வந்து நீங்கள் பட்ஜெட் பண்ணணும். பட்ஜெட்டில் வந்து நான் நிறைய தடவை என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்களுடைய சம்பளம் எவ்வளோ இருந்தாலும் 20,000 இருக்கட்டும் 15,000 இருக்கட்டும், அதில் ஒரு 10% வந்து நம்மளோடது இல்லைன்னு முதல்ல எடுத்து வைக்கணும். அதாவது உங்களுடைய முதல் செலவு வந்து சேமிப்பாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் 15,000 1,500 எடுத்து வச்சுட்டு 13,500 தான் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் அடுத்து என்ன கேட்பீங்க? சார் 15,000 சம்பளம் பத்த மாட்டேங்குது, அதுலேருந்து எங்கே 1,500 அப்படின்னு எடுத்து வைக்கிறது. இப்போ நீங்கள் 15,000 பத்தலைங்கிறீங்க, 13,500 சம்பளம் வாங்கி இதே சென்னையில் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? இருக்காங்கல்ல? இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்னென்னா, அப்போ அவங்கள பார்த்துக்கணும். அவங்க என்னென்னத்தெல்லாம் இது பண்ணுறாங்க. ப்ராபப்ளி இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் கம்மியாக நீங்கள் சம்பளம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து உங்கள்கிட்ட டைம் நிறைய இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கும் போது டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து என்னென்னா, அப்போ தள்ளி இங்கே சென்னையில் பக்கத்துலன்னா 5,000 வாடகைன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் 4,000 வாடகை கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு 1,000 சேமிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் சேமிக்க முடியும். நீங்கள் முதல்ல வந்து இந்த கடன் வந்து நமக்கு அது நிஜமாகவே தேவையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து வந்துட்டுருக்கீங்க, அங்கே வந்து உங்களுக்கு பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு ஆஃபீஸ்க்கு வரத்துக்கே நிறைய டைம் ஆகுது. அதாவது நேர விரயம்ங்கிறது நிறைய ஆகுது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, ஒரு 2 வீலர் இருந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னதுன்னா அது வந்து ஒரு தேவை. அந்த தேவைக்குன்னா அந்த 2 வீலரை வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட்லேயோ அல்லது ஓரளவுக்கு ஒரு டிவிஎஸ் 50 அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வாங்க முடியும். அங்கே போய் பெரிய ஆடம்பரமான பைக்கோ ஏதோ வாங்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு தேவைக்கு அந்த மாதிரியான தேவைக்கு நீங்கள் கடனை வந்து வாங்கலாம். அதர் தன் தட் வந்து கடனை வாங்காமல் இருக்கிறது பெட்டர். ஓகே, அந்த 10% சேமிப்புன்னு சொல்கிறீங்கல்ல சார், அது எப்படி நம்ம அதை வந்து பேங்க்லேயே போட்டு வைக்கிறதா இல்லை வந்து கையில் எடுத்து வச்சு இந்த மாதிரி வந்து சேர்க்கறதுங்கிறது நல்லதா? அது என்ன அதுக்காச்சும் சேமிப்பு முதலீடு அது மாதிரி பண்ணலாமா? முதலீடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய முதலீட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் அதிகமான ரிட்டர்ன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த லாங் பீரியட் ஆஃப் டைம்.
அப்படின்னு இருக்கும்போது அந்த 1500 ரூபாயை வந்து நீங்கள் அதை கொண்டு போய் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ இதுலையோ போட்டிருந்தீங்கன்னா ஏற்கனவே உங்கள்கிட்ட பணமே இல்லை. அப்படிங்கும்போது அந்த மணியுடைய growth ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரையும் அந்த மணியை வந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இதில் போடுறது வந்து நல்லது. இல்லை 1000 ரூபாய் 1500 எடுத்துகிட்டு போய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடணுமா, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுதாங்க. நினைப்பாங்க. இப்போ அதாவது என்னென்னா சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு இருக்காங்க. இந்த சின்ன அமௌண்ட்டு இப்போ என்ன 1000 ரூபா 1500 ரூபா போடுறதுக்கு வந்து உங்களுக்கு கூச்சமாக இருக்குது. 5000 ரூபா போடணும்னா என்னால் போட முடியலங்கிறீங்க. கரெக்டா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வெறும் 1000 ரூபா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலே 33 வருஷத்தில் அட் த ரேட் ஆஃப் 15% நமக்கு வந்து 1 கோடி ரூபாய் கிடச்சிரும். நீங்கள் போட்டது வந்து பெரிய அமௌண்ட்டு கிடையாது. ஓகே, ஆனால் அந்த 33 வருஷத்தில் இந்த ரேட் ஆஃப் 15% வந்து வில் கெட் 1 crore. சார் சொல்கிறது மாதிரி மாதம் வந்து ஒரு 10,000 சம்பாதிக்கிறதுனா ஒரு 1000 ரூபாய் ஒதுக்கி வைங்கன்றாங்க. ஒரு 33 வருஷமா அதுக்கப்புறம் தான் நம்ம கைக்கு பணம் கிடைக்குமா, நம்ம இருப்போமோ இல்லையோ, யார் சாப்பிட்றது யார் சம்பாதிச்சது அப்படிங்கிறது மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுது சார். அதுக்கு என்ன வழிமுறை என்ன? இல்லை, அது ஒரு விதத்தில் சரி, அப்படி வச்சுக்கலாம். இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இப்போ தான் வேலைக்கு வந்திருக்கிறாரு, 25 வயசு, அவருக்கு ஒரு 15,000 சம்பளம், ஒரு 1500 ரூபா சேமிக்கிறாருன்னா அவர் சேமிக்கிறது நல்லது. 1500 அவர் கடனும் வாங்காமல் இருக்கணும்னா இந்த 1500 ரூபா ஒரு 4 மாதம் கழிச்சு அவருக்கு தேவைப்படலாம். அதனால ஒரு நீண்டகால முதலீடுங்கிறது பரஸ்பர நிதி, மியூச்சுவல் ஃபண்டு. இப்போ அதில் போட்டிங்கன்னா சில சமயங்களில் மார்க்கெட் அப்பாக இருக்கும், சில சமயங்களில் டவுனாக இருக்கும். அவருக்கு வந்து நிச்சயமாக அவர் அதை லாங் டேர்மில் தான் எடுக்க போகிறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த இதுக்குள்ளார போகலாம். ஆனால் நீங்கள் ஒரு சென்னைக்கு வேலைக்கு வந்திருக்கிறாரு, அவர் குடியிருக்கிறாரு, அவருக்கு வந்து வருமானம் கம்மியாக இருக்குது, அதில் முயற்சி பண்ணி சேமிக்கிறார் அப்படின்னா அந்த சேமித்த பணத்தை அவர் வந்து அவசரம் என்றால் கடன் வாங்காமல் அதே எடுத்து கொஞ்சம் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வரணும். நீங்கள் வந்து முன்னாடி நான் சொன்னது மாதிரி ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகிறவங்களுக்கான முதலீடுகள் வேறு, குறிப்பிட்ட அளவுக்கு கீழே இருக்கவங்களுடைய முதலீடுகள் வேறு. இந்த மாத சம்பளமாக பிரிச்சுக்கலாம். அப்படியே இந்த சம்பளத்துக்கு கீழே இந்த சம்பளத்துக்கு அதிகம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவ்வளோ கரெக்டாக நம்ம கோடு போட முடியாது. அவரவர்கள் இப்போ நீங்கள் வேலூரில் இருக்கவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட சம்பளமும் சென்னையில் இருக்க குறிப்பிட்ட சம்பளமும் வெவ்வேறு. அது மாதிரி வந்து அது ஜியாகிரஃபி பல இடங்கள் வித்தியாசப்படும். அதனால் நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லலை. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு அவங்க வந்து ஒரு 3 மாதம் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு உடனே அவங்களுக்கு ஒரு தேவை வந்ததுன்னா அந்த பணத்தை திருப்பி எடுக்கணும்னா அதுக்கு ஒரு எக்ஸிட் லோடு இருக்கும். ஒரு வருஷத்துக்குள்ளார எடுத்தால் அதில் கொஞ்சம் கட் பண்ணுவாம்பாங்க. அல்லது மார்க்கெட் அப்போ நல்லா இல்லாமல் இருக்கும். அதற்கப்புறம் அவருக்கு வந்து அது மேலே ஒரு பயமும் ஒரு வெறுப்பும் வந்துடும். ஐயோ இதில் போட்டால் வரல, நம்ம அதுக்கப்புறம் அவர்கிட்டே வரமாட்டாங்க. எப்படி வந்து சில பேர் வந்து உடம்பு வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லி ரொம்ப அக்ரெசிவான ஒரு டயட்டுக்கு பிளானுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சீப்போட உடம்பு என்னால் ஆகிட்டு போகுது, என்னால் இருக்க முடியாது. அப்போ கிராஜுவலாக போகிற போது நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும். சஸ்டெயினபிளாக இருக்கணும் சேவிங்ஸும். அதனால் அது போன்ற சமயங்களில் பல இடங்களில் சீட்டு கட்டுறாங்க. இப்போ சீட்டு நீங்கள் கட்டினா நீங்கள் தள்ளி எடுக்கலாம். நீங்கள் ஒரு வங்கியில் ஒரு ஆர்டி போட்டால் நீங்கள் எடுக்கலாம். அதெல்லாம் வந்து ஆரம்ப காலங்களில் ஒருத்தர் செய்வதற்கு. இப்போ ஒருத்தர் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, 80,000 சம்பாதிக்கிறாரு, அவர் ஒரு 5,000 ரூபா எஸ்ஐபி போடலாம். அவருக்கு அது தகும். அவரால் அந்த 5,000 அவர் திருப்பி எடுக்க வேண்டிய தேவையே வராது. அவர் நீண்ட காலத்தை வச்சு வைக்கலாம். 15-20,000 சம்பளம் இருக்கவங்களுக்கு அடிக்கடி கைமாத்து வாங்குற மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்குங்கிற போது அதை ஒரு நீண்ட கால சேமிப்பில் கொண்டு போய் அவங்க போடக்கூடாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய அனுபவத்தை வந்து நான் ஒரு 10,000 மிச்சம் பண்ணுறது மாதிரி இருக்குது சார். நான் வந்து சேமிக்கணும், அந்த சேமிப்புங்கிறது அப்படியே இருக்கக்கூடாது, அது ஒரு லாபகரமான முதலீடாகவும் ஒரு 10 வருஷம் கழிச்சு மாறணும் அப்படின்னா என்ன மாதிரியான திட்டங்கள் இன்னைக்கு ரொம்ப பெஸ்ட்டு? அதாவது நீங்கள் வந்து ஒருத்தர் இப்போ முதலையெல்லாம் நானே சொல்லிக்கிட்டு இருப்பேன், தங்கம் முதலீடு இல்லை, தங்கம் வந்து பணத்தை வச்சு வைக்கிற ஒரு இடம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். இப்போ சமீபத்தில் உலகம் மாறி இருக்கிறத பார்த்தா தங்கம் கூட ஒரு முதலீடாக இருக்குது. கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பங்குச்சந்தை கொடுத்த அளவுக்கு தங்கம் கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. பல முதலீட்டு திட்டங்கள் கொடுத்த அளவுக்கு கொடுத்த மாதிரி இருக்குது. இது எப்பயாவது ஒரே ஒரு எக்ஸிஜென்சியும் போது ஸ்பைக் ஆகிற கோல்டோட ப்ரைஸு சஸ்டெயின்டாக ஏறுற மாதிரி இருக்குது. அதனால் உலகத்தில் முதலீட்டு வாய்ப்புகள் மாறி இருக்குது, கண்ணோட்டங்கள் மாறி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இப்போ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, இடிஎஃப்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் போடலாம். ஆனால் அதுவும் மியூச்சுவல் ஃபண்டு தான். திருப்பி நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இடைக்கால சிரமங்கள் இருக்கும். ஆனால் பங்குகளில் இருக்கிற அளவுக்கு கோல்டில் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ரெண்டும் வேறு வேறு கேட்டகரி. சீட்டு போடலாம், ஆர்டி கட்டலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 மாதத்துக்கான தொகைகளை முதல்ல நீங்கள் வந்து சேமித்து ஒரு லிக்விட் கேஷாக ஆக்கக்கூடிய லெவலில் வச்சுக்கிறது தான் வாழ்க்கையை தொடங்குறவங்களுக்கான சேமிப்பாக இருக்கும்.
அதற்கு பிறகு தான் அவங்க மற்ற சேமிப்புகளுக்கு போகணும்னு நினைக்கிறேன். தங்கத்தை வந்து நேரடியாக போய் கடைக்கு போயிட்டு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு அது எப்போ வந்து ரேட் அதிகரிக்குதோ அப்போ விற்கிறது பெஸ்ட்டா, நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த டிஜிட்டல் முறையில் மியூச்சுவல் வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம் சார்? சில சமயங்களில் ஃபிசிக்கல் அசெட்ஸ் வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் டிஜிட்டலை விட. அந்த விதங்களில் அதை வாங்குறதோ அதை வச்சுக்கிறதோ சரிதான். ஆனால் அதுலேயும் ஒரு ஜிஎஸ்டி இருக்குது. வாங்குற போது